ஆரூர் தமிழ்நாடன் தொடர்ந்த வழக்கு என்ன, அந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? எந்திரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 2010 அக்டோபரில் திரு சங்கர் அவர்கள் இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் சார்பாக தயாரித்து வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கதை ஆரூர் தமிழ்நாடன், அதாவது அந்த ஒரிஜினல் ஸ்டோரியோட ஓனர் நான் தான் சொல்லக்கூடிய ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் ஏற்கனவே 1996 1996 ஜுஜுபாங்கிற பேரில் ஒரு இனிய உதயம் அப்படிங்கிற ஒரு மேகசினில் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ப்ரூஃப் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதையே திக் திக் தீபிகான்னு சொல்லி 2007 திருப்பி வந்து அவரே வந்து வேற ஒரு மேகசினில் பப்ளிஷ் பண்ணுறாரு. இது இருக்கும்போது 2008 கமலஹாசனை வச்சு இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக ஒரிஜினலாக சங்கர் முயற்சி பண்ணார். அப்படி சங்கர் முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், சில காரணங்களால் அந்த படம் வந்து எடுக்க முடியாமல் போயிடுறது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த படத்தை ஒரிஜினலாக தயாரிக்கிறதா இருந்தாங்க. அதாவது நான் சொல்கிறது 2007-08. அப்புறம் ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணுறாங்க, ஒரு 27-28 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. அது செலவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தை வந்து ஃபர்தராக அவங்களால தயாரிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது, ஏன்னா பட்ஜெட் கூட இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த பணம் இவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டோரியை, அந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி ஐங்கரன் இன்டர்நேஷ்னலுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணுறாங்க. அந்த 27-28 கோடி ரூபாய், 28 கோடின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு அமௌண்ட்டு. அந்த 28 கோடியை செட்டில் பண்ணுறாங்க. செட்டில் பண்ணிவிட்டு மொத்த உரிமையை கம்ப்ளீட்டாக அவங்க வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2009 ஆரம்பித்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 2010 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் வந்து இந்த படம் கடந்து வந்த பாதை.